மணல் கொள்ளை, நகராட்சி ஊழல், பொதுத்துறையில் ஊழல், நெடுஞ்சாலை துறையில் ஊழல், எல்லாத்துலேயும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு அந்த பணத்தை ஏதோ தேர்தல் நேரத்தில் கொடுத்துட்டு போகலான்னு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் நிச்சயமாக மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது இல்லாமல் திமுக கூட்டணியில் தினம் குழப்பம்தான் நடந்துட்டு. எங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தமிழ்நாட்டில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி மிக சிறப்பாக இருக்கிறது. நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு எங்களுக்குள்ளே இருக்குது. இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி குறைந்தது 200 தொகுதியில் வெற்றி பெறும். குறைந்தது நான் சொல்லிட்டு அந்த அளவுக்கு திமுக இந்த தேர்தலில் வாஷ் அவுட் ஆகிடும். இந்த தேர்தல் அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கின்ற தேர்தல். இதுதான் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டி இதில். அதனால் இது தெளிவாக இருக்கிறாங்க, மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. எல்லாம் அந்த அளவுக்கு தான் நரேட்டிவ் இருக்குது இதில். அந்த வகையில் நிச்சயமாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். திமுக கூட்டணியில் எவ்வளோ குழப்பம் பிச்சு பிச்சு பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஊழல், திறமை இல்லாத ஒரு நிர்வாகம் தமிழ்நாட்டு கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கு. எந்த திட்டமும் மக்களுக்கு போய் சேரலை. சமூக அநீதி, சமூக நீதிக்கு எதிரானது திமுக. அத்துணை நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீர் பாசன திட்டங்கள், அது இல்லாமல் திமுகவுடைய மிகப்பெரிய தோல்வி ஒவ்வொரு கிராமத்துலேயும், நகரத்தில் மட்டும் இல்லை, கிராம அளவில் போதைப் பொருட்கள் வித்துட்டு இருக்கிறாங்க. இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டுமில்லை, பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் எல்லாமே மிக மோசமான ஒரு சூழல் இருக்குது. இந்த ஒரு தலைமுறையை நாசப்படுத்திட்டாங்க திமுக. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி உறுதியாக எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு மக்கள் ஆதரவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.